நீங்கள் பொதுவாக கேஸ் மாஸ்கை ஒரு பெரிய பயங்கரமான இராணுவ உபகரணமாக மட்டுமே கருதலாம். அதுவும் உலக போர் முதலாம் மியூசியங்களில் அல்லது உளவு படங்களில் மட்டும் காணப்படும். ஆனால் உண்மையில் நீங்கள் ஏற்கனவே உங்களிடம் உள்ள ஒரு முகமூடி இதே அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, நாம் விரைவில் இந்த வகையான ஃபில்டர்களை நம் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி உபயோகிப்பதற்கு நிர்பந்திக்கப்படலாம். அதனால் காற்று மாசுபாட்டை எதிர்கொள்ள நாம் தயாராக இருப்போம். உலகம் முழுவதும் காட்டுத் தீக்களையும் நோய் பரவல்களையும் பற்றிய ஆராய்ச்சிகளில் புதியதொரு தகவல் நமக்கு புரிகிறது. 1996 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் வனப்பகுதிகளில் ஏற்படுகின்ற காட்டுத் தீயின் நிகழ்வுகள் 3 மடங்கு அதிகரித்துள்ளன. அதுமட்டுமல்ல, இந்த தீக்கள் நாட்கள் தோறும் மேலும் நீண்ட காலம் எரிந்து பெரிய பரப்பளவில் பாதித்துள்ளன. மேலும் அதன் புகை நம் வாழ்வையும் பாதிக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் என்ற மாபெரும் சவால் வெப்பமான இயல்பை உருவாக்கியதுடன் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் விதத்தில் டாக்ஸிக் கிரவுண்ட் லெவல் ஓசோன் உட்பட மண்ணில் நஞ்சுகளின் உற்பத்தியை அதிகரிக்கின்றது. இந்த அதிர்ச்சிகரமான மாற்றங்களை நம்மால் எதிர்கொள்ள முடியுமா? முகக்கவசங்கள் எப்படி வேலை செய்கின்றன, மேலும் அவை புதிய மற்றும் பழைய வாயுவால் பரவும் அச்சுறுத்தல்களிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியுமா? முதல் விதி என்பது ஒரு மிகச்சிறந்த கச்சிதமான முக்கிய முடிச்சு உறுதி செய்தல். அந்த முடிச்சு இல்லாமல் உலகின் சிறந்த முகக்கவசம் கூட பயனற்றதாகும். உங்கள் மாஸ்க் இறுக்கமாக அமைந்திருக்கும் போது இந்த அற்புதமான தொழில்நுட்பம் மாசுபாடுகளை 2 வழிகளில் ஒன்றில் பிடிக்கும் அளவு மூலம் அவற்றை வடிகட்டுவது அல்லது குறிப்பிட்ட ரசாயன சேர்மானங்களை ஈர்ப்பது. முதல் முறையை விளக்குவதற்கு வைல்டேயர் புகை என்ற உதாரணத்தை பார்ப்போம். காடுகள் எரியும்போது அவை பல்வேறு விதமான ரசாயனங்களை உற்பத்தி செய்து விடுகின்றன. அதில் எந்தெந்த பரிமாணங்கள் வைரஸ்களை கொண்டிருக்கும், எந்தெந்த மைக்ரோபீட்டர்கள் அதில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆபத்தை உண்டாக்கும் என்று கவனிக்கப்படுகிறது. நெருக்கமான இடத்தில் ஏராளமான மாசுபாடுகள் அதிக அளவில் உள்ளன. இதனால் எந்த ஃபில்டரும் உதவி செய்ய முடியாது. இதனால் தான் ஃபயர்ஃபைட்டர்ஸ் தங்களுடைய சொந்த ஏர் சப்ளை உடன் செல்கின்றனர். ஆனால் தொலைவில் இருக்கும்போது சூழ்நிலை வேறுபட்டிருக்கிறது. பலவிதமான கெமிக்கல்ஸ் இருந்தாலும் அவை பெரும்பாலும் 2.5 மைக்ரான்ஸ் விட சிறிய டயமீட்டர் கொண்ட சொலட் அல்லது லிக்விட் பார்ட்டிகிள்ஸ் ஆக குவிந்திருக்கின்றன. நீங்கள் புகையில் காண்பதும் மணக்கும் பொருள்களில் பெரும்பாலும் பார்ட்டிகுலேட் மேட்டர் தான். இவை குழந்தைகள், முதியோர், மூச்சு மற்றும் இருதய நோய்கள் உள்ள நபர்களுக்கு மிகவும் ஆபத்தானது. ஆனால் சந்தோஷமான செய்தியாக, இந்த பார்ட்டிகுலேட்ஸ் பெரும்பாலும் அடிப்படை ஃபில்டர்ஸ் மூலம் பிரிக்கப்படுகின்றன. அவை பாலிப்ரோபலின் அல்லது கிளாஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் உபயோகிக்கப்பட்டு மனித முடியின் விட்டத்தின் 1/10 அளவில் இருக்கிறது. இந்த தகவல் நம்ப முடியாதளவுக்கு நம்பகமானது மற்றும் பாதுகாப்பானது. ஒரு மைக்ரோஸ்கோப் கீழ் பார்க்கும்போது இவை ஒரு சந்தன வனம் போல தெரிகின்றன. இந்த அளவில் இந்த கிளைகள் ஒரு விசேஷ தன்மையை கொண்டவை. பொதுவாக ஒரு சிவ் என்பது அதன் ஓட்டைகளை விட பெரிய பொருட்களை வடிகட்டுகிறது. ஆனால் இந்த பாலிப்ரோபலின் கிளைகள் அவைக்கு இடையே உள்ள துளைகளை விட சிறிய துகள்களையும் பிடிக்கும் அதிசயமான சக்தியை கொண்டுள்ளன. இது மாயாஜாலம் போல. யோசிக்கிறீர்களா? ஒரு குட்டி கணினி கருவிக்கு மோதும்போது வாண்ட வால்ஸ் போசிஸ் செயலில் ஈடுபடுகின்றன. இது வெல்க்ரா போல ஒட்டிக்கொள்ள வைக்கிறது. அது மட்டுமில்லாமல் சாய்ஸ் பேஸ்ட் ஃபில்டர்ஸ் மின்னணுவியல் ரீதியான சார்ஜ் ஃபைபர்ஸ் கொண்டிருக்கின்றன. இது மிக சிறப்பாக அந்த பார்ட்டிகிள்ஸ்களை ஈர்ப்பதில் உதவுகின்றன, அவை மோதல் பாதையில் இல்லாமல் கூட. ஒரு எளிய N95 மாஸ்கும் கூட குறைந்தது 95 விழுக்காடு துகள்களை பிடிக்கும் வியப்பான திறன் கொண்டது. இதையே ஒரு N100 மாஸ்க் அல்லது உயர் திறன் கொண்ட பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் உடன் கூடிய ஏர் பியூரிஃபையர் என்ன செய்யுமென்றால், அது 99.97 விழுக்காடு துகள்களை பிடிக்கும் அசத்தலான சாதனம். ஒரு நெருக்கமான சீலுடன் கூடிய இந்த நிலையில் மெஜாரிட்டி காற்றில் உலவும் மாசுபாடுகளையும் இது வடிகட்டிவிடும். குறுகிய அளவுள்ள மாசுபாடுகளுள் ஓசோன் அணுக்கள் கூட அடக்கம். இவை நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனை விட சிறிதளவே பெரியதாகும். இந்த ஓசோனுடன் அதிக அளவில் தொடர்பு கொண்டால் ஆஸ்துமா, சுவாச நோய்கள் மற்றும் முன்கூட்டியே மரணம் வரை ஏற்படலாம். இவற்றை வடிகட்டுவதற்கு நமது சிறந்த வாய்ப்பு ஆக்டிவேட்டட் கார்பன் மாஸ்கள் மட்டுமே. ஆக்டிவேட்டட் கார்பன் என்பது ஒரு கலக்கலான கருமை நிற தேன்கூடு போன்று மைக்ரோஸ்கோபிக் அளவில் தோற்றமளிக்கிறது. இதன் மிகவும் சிறிய துளைகள் உள்ள அமைப்பு ஓசோன் மூலக்கூறுகளை வியப்புடன் பிடிக்கின்றன. ஆனால் அதர் பலூட்டன்ட்ஸ் எனப்படும் ஹைட்ரஜன் சல்பைடு, குளோரின் மற்றும் அமோனியா போன்றவற்றை சிறப்பாக கையாள மேலும் ஒரு சிறந்த வேலை தேவை. இதற்கு நாம் ஆக்டிவேட்டட் கார்பன் சில சிம்பிள் கெமிஸ்ட்ரி செயல்பாடுகளுடன் இணைத்து மகத்தான முடிவை அடையலாம்.
உங்களுக்கு தெரியுமா, நம்ம காற்று வழியாக வரும் மாசுபடுத்தும் அமிலங்களுக்கு ஒரு அசத்தலான தீர்வு உண்டு. நாம் ஒரு ஃபில்டரில் பேசிக் கெமிக்கல் ஒன்றை கலந்துவிட வேண்டும். இப்போது அமிலமும் அந்த பேசிக் கெமிக்கலும் சந்திக்கும் போது அவை ஒரு வினோதமான விளைவை உருவாக்கும். அந்த வாயுவை டிராப் செய்யும். அது மட்டுமல்ல, பேசிக் பலூட்டன்ட்ஸில் சிக்கிக்கொள்ளும் பட்சத்தில் நாம் ஆசட்ஸ் மூலம் அவற்றை கையாளலாம். என்ன சூப்பரான சயின்டிபிக் யுக்தி இல்லையா? ஆனால் நல்ல மாஸ்க் அணிந்திருந்தால் கூட அது போதாது. வானிலை அளவுகோல்களையும் கவனித்து உச்ச அபாய நிலையில் வெளியே செல்லாமல் உள்ளேயே இருக்க நினைச்சுக்கங்க. உங்கள் வீட்டை எப்படியென்றால் ஒரு மாஸ்க் போன்று காற்று நுழையாமல் மூடலாம் என்பதை இன்று பார்ப்போம். முதலில் ஜன்னல்களை மூடுங்கள். வெளியே காற்று செல்ல உதவும் ஃபேன்களை ஆஃப் செய்யுங்கள். அடுத்ததாக HEPA ஃபில்டர் உடன் கூடிய ஏர் பியூரிஃபயர்ஸ் அல்லது அதன் விலை குறைந்த DIY வகையான காசி ரோசன்டால் பாக்ஸ் பயன்படுத்துங்கள்.